டாஸ்மாக் ஷாப்ஸ எல்லாருமே மூடணும் அப்படின்னு கேட்கறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா அத மூடும்போது, குடிக்கிறவங்களோட உளவியல் ரீதியான பாதிப்புகள் என்னங்கிறது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, சடனா அவங்களுக்கு குடி கிடைக்கல, அதாவது ஆல்கோஹால் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள மாறக்கூடிய உளவியல் மாற்றங்கள், அவங்களால தூங்க முடியாது, அதிகமா கோவப்படுவாங்க, கை கால் நடுக்கம் வரும், சாப்பிட முடியாது, யார் மேலயாவது போய் கோபத்த காட்டுவாங்க, பொருட்கள உடைக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த லெவல்க்குள்ள போகும்போது, மனநல பாதிப்புகள். அதாவது தன்னை தானே வந்து கடவுளாக உணர்வதாக பேசுறது. டெலூஷனல் ஐடியாஸ். கற்பனை எண்ணங்கள். அது மாதிரி ஹாலுசினேஷன்ஸ். காதுல யாரோ பேசுற மாரி குரல் கேட்கறது, கண்ணுக்கு உருவங்கள் தெரியறது. இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் எல்லாமே வித்ட்ராவல் ஸ்டேட்ல வரும். ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்கன்னா, அவங்க குடிக்கிறதுக்காக அப்படி பொய் சொல்றாங்க, நடிக்கிறாங்கன்னு நெனைக்காதீங்க. இம்மீடியட்டா எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஏன்னா, வித்ட்ராவல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்பிள்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா, டெத் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, இல்ல உங்களுக்கு யாருக்காவது இத ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.